இருக்கிறது கிட்டத்தட்ட 4000 வருஷம் பழமையான பாபிலோனின் மிகப்பெரிய செல்வந்தர் புத்தகத்தோட சில பகுதிகள். ம், இன்னைக்கு இருக்கிற ஏஐ கிரிப்டோ உலகத்துல அந்த காலத்து பாபிலோனிய ஞானம் நமக்கு நிஜமாவே உதவுமா, இல்ல அது வெறும் காலாவதியான கதை தானா? வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. இது வெறும் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்ற புத்தகம் இல்ல. நம்ம திறமையை எப்படி வளர்த்துக்கிறது, நமக்கான வாய்ப்புகளை எப்படி உருவாக்கிக்கிறதுன்னு ஒரு முழுமையான பார்வையை கொடுக்குது. ஆமா, அந்த காலத்திலேயே இவ்ளோ தெளிவா யோசிச்சிருக்காங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சூப்பர். அப்போ பணப்பையை நிரப்புறதுக்கான 6வது தீர்வுல இருந்து ஆரம்பிக்கலாம். அதோட மைய கருத்து, உங்க வயோதிக காலத்துக்கும் குடும்ப பாதுகாப்புக்கும் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யுங்க அப்படிங்கிறது. சரி, இது கேக்குறதுக்கு இன்னைக்கு நாம பேசுற ரிட்டையர்மெண்ட் பிளானிங், இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? அதேதான், அப்படியேதான். ஆனா இது அவங்க எப்படி விளக்குறாங்கங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அன்சான் அப்படின்னு ஒரு செருப்பு தொழிலாளி கதை வருது இதுல. ஓகே. அவர் ஒவ்வொரு வாரமும் 2 வெள்ளி நாணயத்தை ஒரு வட்டிக்காரர்கிட்ட 8 வருஷமா சேமிச்சுட்டு வர்றாரு. 8 வருஷம். வாரம் 2 வெள்ளி நாணயம். ரொம்ப சின்ன தொகை மாதிரி தெரியுதே. ஆமா, ஆனா அந்த 8 வருஷம் கடைசியில வட்டியோட சேர்த்து அது 1040 வெள்ளி நாணயங்களா வளர்ந்திருக்கு. வாவ், 1040. இங்கதான் அர்காட் ஒரு முக்கியமான கணக்கு சொல்றாரு. இன்னும் ஒரு 12 வருஷம் நீங்க இதை தொடர்ந்தா உங்ககிட்ட 4000 வெள்ளி நாணயங்கள் இருக்கும்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம். முதல் 8 வருஷத்துல கிடைச்சது கிட்டத்தட்ட 1000 நாணயங்கள். ஆனா அடுத்த 12 வருஷத்துல 3000 நாணயங்கள் சேருது. வளர்ச்சி வேகம் ரொம்ப அதிகமாகுதே. எக்ஸாக்ட்லி, அதுதான். இதுதான் கூட்டு வட்டியோட மேஜிக். உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது வளர்ச்சி வேகம் ராக்கெட் வேகத்துல போகும். The money starts making more money than you do. கரெக்ட். அந்த தொடர்ச்சியான பழக்கமும் நேரமும் சேர்ந்து ஒரு சின்ன முதலீட்டை ஒரு பெரிய சொத்தா மாத்துது. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்ட விஷயம் என்னன்னா, அர்காட் கிட்டத்தட்ட ஆயுள் காப்பீடு, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி பேசுறதுதான். ஆமா ஆமா, நிறைய பேர் சேர்ந்து ஒரு பொதுவான நிதியில தொடர்ந்து சின்ன தொகை போட்டா, அதுல யாருக்காவது எதிர்பாராம மரணம் ஏற்பட்டா அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கலான்னு சொல்றாரு. இது வெறும் தீர்க்க தரிசனம்னு சொல்லதை விட மனித இயல்பையும் சமூக அமைப்பையும் பத்தின ஒரு ஆழமான புரிதல்னு சொல்லலாம். தனி மனுஷங்களால ஒரு பெரிய நிதி அமைப்பை உருவாக்க முடியாது, அதுக்கு ஒரு ஸ்திரமான நிரந்தரமான அமைப்பு தேவைன்னு அப்பவே புரிஞ்சுக்கிட்டதுதான் பெரிய விஷயம். இது அரசனின் சிம்மாசனத்தை போல நிலையானதாக இருக்க வேண்டும்னு அவர் சொல்றதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வெறும் தனிநபர் சேமிப்பை தாண்டி ஒரு சமூக பாதுகாப்பு வலை, ஒரு சோஷியல் சேஃப்டி நெட் பத்தி யோசிச்சிருக்கார் பாருங்க. உண்மையிலேயே இன்னைக்கு நாம சர்வசாதாரணமா எடுத்துக்கிற எல்ஐசி, இன்சூரன்ஸ் எல்லாமே இந்த அடிப்படை யோசனையிலிருந்து வந்ததுதான். ஒருத்தரோட துரதிர்ஷ்டம் மத்தவங்களோட கூட்டு பங்களிப்பால எப்படி ஈடு செய்யப்படுதுங்கிற இன்சைட் அபாரமானது. நிச்சயமா தனிநபர்களோட ஆயுட்காலத்தை தாண்டி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தேவைங்கிற அந்த புரிதல், அதுதான் நவீன நிதி உலகத்தோட அஸ்திவாரமே. அப்போ எதிர்காலத்துக்காக சேமிக்கிறது, நம்மள பாதுகாத்துக்கிறது ஒரு பக்கம். ஆனா வர்ற வருமானம் பத்தலைன்னு என்ன பண்றது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு தான் அர்காட் 7வது தீர்வுல பதில் சொல்றார். சம்பாதிக்கும் உன் திறனை அதிகரி அப்படின்னு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இதுவரைக்கும் பணத்தை எப்படி கையாள்றதுன்னு பார்த்தோம். இப்போ எப்படி அதிகமா உள்ள கொண்டு வர்றதுன்னு பாக்குறோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரண கதை இருக்கு. ஒரு இளைஞன் அர்காட் கிட்ட கடன் கேட்க வர்றான். என்னோட சம்பளம் செலவுக்கே பத்து மாட்டேங்குதுன்னு புகார் சொல்றான். அது மட்டும் இல்ல, 2 மாசத்துல 6 தடவை முதலாளி கிட்ட சம்பளம் உயர்வு கேட்டேன்னு சொல்றான். நம்ம HR கிட்ட இப்படி யாராவது கேட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. ஆனா இங்கதான் அர்காட் ஒரு உளவியல் உண்மையை பேசுறார். ஒரு செயலுக்கு முன்னாடி ஆசை இருக்கணும். ஆசை. ஆமா, ஆனா அந்த ஆசை நான் பணக்காரனாகணும்னு பொதுவா இருக்கக்கூடாது. அது ரொம்ப வலுவானதாகவும் திட்டவட்டமானதாகவும் இருக்கணும். ஒரு நிமிஷம். ஆசை மட்டும் இருந்தா போதுமா? அந்த இளைஞன் 6 தடவை சம்பள உயர்வு கேட்டிருக்கான். அவனுக்கு ஆசை இல்லாமலா இருக்கும்? இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல வேலைய நல்லா செஞ்சா மட்டும் போதும்னு சொல்றது கொஞ்சம் அப்பாவித்தனமா தெரியலையா? நல்ல கேள்வி. அர்காட் சொல்ற ஆசை வெறும் விருப்பம் இல்ல, அது ஒரு உறுதியான இலக்கு. உதாரணத்துக்கு, எனக்கு 5 தங்க நாணயங்கள் வேணும்னு ஒருத்தர் முடிவு செஞ்சா அது ஒரு தெளிவான இலக்கு. சரி. அதை அடைய அவர் என்னென்ன வழிகள்னு யோசிக்க ஆரம்பிப்பார். அந்த இலக்கை அடைஞ்சதும் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்புறம் 10 நாணயங்கள், 20 நாணயங்கள்னு இலக்க பெரிதாக்குவார். ஓ. இப்படி சின்ன வெற்றிகள் மூலமா பெரிய இலக்குகளை அடையறதுக்கான மனநிலையையும் திறமையையும் அவர் வளர்த்துக்கிறார். அந்த இளைஞனோட பிரச்சனை அவனுக்கு ஆசை இல்லைங்கிறது இல்ல, அந்த ஆசையை செயலாக்க தேவையான திறமையை அவன் வளர்த்துக்கல. அதுதான். ஓகே ஓகே, புரியுது. திறமைய வளர்த்துக்கிறதுன்னு சொல்றீங்க. இதுக்கு அர்காட் தன்னோட சொந்த வாழ்க்கையே உதாரணமா சொல்றாரு இல்லையா? ஆமா. அவர் ஒரு எழுத்தரா இருந்தப்போ ரொம்ப கம்மியா சம்பாதிச்சிருக்கார். ஆனா மத்தவங்க தன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறத பார்த்து வேலையில இன்னும் அதிக கவனம், ஆர்வம், விடாமுயற்சிய காட்டியிருக்கார். பாபிலோன்லயே சிறந்த எழுத்தரா ஆகணும்னு ஒரு இலக்க வச்சு உழைச்சிருக்கார்.
கரெக்ட். அதோட விளைவு என்னாச்சு? அவர் சம்பள உயர்வு கேட்கவே இல்ல. அவரோட உழைப்பையும் திறமையும் பார்த்து அவருக்கு வெகுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஹா. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம், நாம் எவ்வளவு ஞானத்தை பெறுகிறோமோ அவ்வளவு அதிகமாக சம்பாதிக்க முடியும். உங்க துறையில நீங்க ஒரு மாஸ்டரா ஆகும்போது பணம் உங்களை தேடி வரும். அது ஒரு பை ப்ராடக்ட். இதுல சுயமரியாதை பத்தியும் ஒரு கருத்து வருதே, அது எப்படி சம்பாதிக்கிற திறனோட இணையுது? அது ஒரு அருமையான தொடர்பு. அர்காட் என்ன சொல்றாருன்னா, கடனை சரியான நேரத்துல திருப்பி தர்றது, குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறது, மத்தவங்களுக்கு உதவுறது, ம். உயில் எழுதி வைக்கிறது மாதிரி செயல்கள் ஒருத்தரோட சுயமரியாதைய, தன்னம்பிக்கையை வளர்க்கும். உங்களுக்கு உங்க மேலேயே ஒரு மரியாதை வரும்போது உங்களால பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை பிறக்கும். சரிதான். அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கை தான் உங்களை இன்னும் திறமையானவரா மாற்றி உங்க சம்பாதிக்கும் திறனை பல மடங்கு அதிகரிக்கும். இது ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் மாதிரி. சரி. நாம இப்போ எதிர்கால திட்டமிடல், வருமானத்தை அதிகப்படுத்துறதுன்னு 2 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கே, அதிர்ஷ்டம், லக். ஆமா, இதை நம்ம கட்டுப்படுத்த முடியாதே. பாபிலோனியர்கள் இத பத்தி என்ன நினைச்சாங்க? அவங்களோட அறிவு கோயில்ல இத பத்தி ஒரு பெரிய விவாதமே நடந்திருக்கு. ஆமா. இதுதான் இந்த புத்தகத்தோட உச்சகட்டமான பகுதிகள்ல ஒண்ணு. ஏன்னா இது தத்துவம், பொருளாதாரம், உளவியல் எல்லாத்தையும் தொட்டு போகுது. அந்த விவாதத்தை ஒரு துணி நெசவாளர் ஆரம்பிக்கிறார். அவர் வழியில தங்கம் நிறைஞ்ச ஒரு பணப்பைய கண்டெடுத்ததாவும், அந்த அதிர்ஷ்டம் தனக்கு தொடர்ந்து வரணும்னு ஆசைப்படுறதாவும் சொல்றார். இது ஒரு அருமையான தொடக்கம் இல்லையா? எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புற ஒரு விஷயம். ஆனா அர்காட் அந்த கூட்டத்துல உடனே ஒரு கேள்வியை கேக்குறார். இது மாதிரி முயற்சி இல்லாம புதையல் கிடைச்ச அனுபவம் வேற யாருக்காவது இருக்கான்னு. யாரும் பதில் சொல்லல. ஆமா. இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கிறது லட்சத்துல ஒருத்தருக்கு நடக்கிற விஷயம். இதை நம்பி ஒரு வாழ்க்கையை கட்டமைக்க முடியாது. இயல்பாவே விவாதம் சூதாட்ட மேசைகள், குதிரை பந்தயங்கள் பக்கம் திரும்புது. கூட்டத்துல ஒருத்தர் அர்காட்டே வம்புக்கிழுக்கார். ஆமா ஆமா. நீங்க பந்தயம் கட்டின சாம்பல் நிற குதிரைகள் ஜெயிச்சதே, அதிர்ஷ்ட தேவதை உங்க காதுல ரகசியம் ஏதாச்சும் சொன்னாளா அப்படின்னு நக்கலா கேக்குறார். இதுக்கு அர்காட் கொடுக்கிற பதில் தான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளியே. அவர் என்ன சொல்றாருன்னா, அதிர்ஷ்ட தேவதை சூலாட்டத்திலோ பந்தயங்களிலோ நேரத்தை வீணடிக்கிறதில்ல. ஓ, ஏன் அப்படி? ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்ல வாய்ப்புகள் எப்பவுமே ஆட்டத்தை நடத்துறவருக்கு சாதகமா தான் இருக்கும். த ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ். அது ஒரு கணக்கு. அதுல அதிர்ஷ்டத்துக்கு இடமில்ல. அப்போ உண்மையான அதிர்ஷ்டம் எங்க இருக்கு? அர்காட் சொல்றபடி உண்மையான அதிர்ஷ்டம், அதாவது வாய்ப்பு, விவசாயம், நேர்மையான வர்த்தகம் மாதிரி ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல தான் இருக்கு. ஆக்கப்பூர்வமான செயல்கள். ஆமா. ஒரு விவசாயி நிலத்தை உழுது விதைச்சு சரியா பராமரிச்சா நல்ல அறுவடை கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஒரு வியாபாரி சந்தைய சரியா கணிச்சு நேர்மையா வியாபாரம் செஞ்சா அவருக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு அதிகம். இங்க விடாமுயற்சியும் சரியான கணிப்பும் இருந்தா அதிர்ஷ்டம் உங்க பக்கம் திரும்பும். அதாவது சூதாட்டத்துல நாம ஒரு நிகழ்வோட முடிவு மேல பந்தயம் கட்டுறோம். ஆனா விவசாய மாதிரி தொழில்கள்ல நாமளே அந்த நிகழ்வை உருவாக்குறோம். இதுதான் வித்தியாசமா? பிரமாதமா சொன்னீங்க. அதுதான் வித்தியாசம். சூதாட்டத்துல நீங்க ஒரு பார்வையாளர், ஆனா தொழில்ல நீங்க ஒரு பங்கேற்பாளர். புரியுது. நீங்க வாய்ப்புகள் வரும்னு காத்திருக்கல, நீங்களே உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறீங்க. ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்க தயாராக இருக்கிற ஒருத்தரை தான் அதிர்ஷ்டம் தேடி வரும்னு அர்காட் சொல்றார். இத நவீன காலத்துல இன்க்ரீஸ் யுவர் லக் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு அதிகமா முயற்சி பண்றீங்களோ, எவ்வளவு அதிகமா புது ஆட்களை சந்திக்கிறீங்களோ, எவ்வளவு அதிகமா கத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தழுவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஆக இந்த 4000 வருஷ பாபிலோனியன் ஞானத்திலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தா, எதிர்காலத்துக்காக திட்டமிடுறது, நம்ம திறமைகளை வளர்த்துக்கிட்டு வருமானத்தை அதிகப்படுத்துறது, ஆமா, அப்புறம் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்காம கடின உழைப்பு மூலமா நமக்கான அதிர்ஷ்டத்தை நாமே உருவாக்கிக்கிறது. ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு இப்போ விடை கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்த ஞானம் காலாவதி ஆகல, அது காலத்தால் அழியாதது. நிச்சயமா. இது வெறும் நிதி சார்ந்த அறிவுரைகள் மட்டும் இல்ல, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகாட்டுதல்கள். சரி, இதையெல்லாம் பத்தி யோசிக்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அர்காட் செல்வத்தை அடையறதுக்கான முதல் படி வலுவான மற்றும் திட்டவட்டமான ஆசைன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்மள சுத்தி இவ்ளோ கவனச்சிதறல்கள், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் எல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி ஒருமுகப்படுத்தப்பட்ட வலுவான ஆசைய நாம எப்படி வளர்த்துக்கிறது? அது அதிக பொருட்களை வாங்குவதற்கான ஆசையா, இல்ல ஒரு திறமையில நாம முழுமையா தேர்ச்சி பெறும்போது வெகுமதிகள் இயல்பாகவே நம்மள பின்தொடரும்ங்கிற நம்பிக்கையா? இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.